எனக்கு ரொம்ப கடன் இருக்குது, வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, வழக்குகள் இருக்குது, எதிரிகள்லாம் இருக்காங்க, எனக்கு வாழ்க்கையில் நடத்துகிறது ரொம்ப பயமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிரச்சனையெல்லாம் விடுங்க. அன்னை வாராகி துணை இருக்காருங்க. அன்னை வாராகியை நீங்கள் வழிபட்டால் பூரணமான உங்களுடைய கடன், வழக்குகள், எதிரிகள் எல்லாம், பகைவர் எல்லாம் நடுங்கி ஒடுங்கி விடுவார்கள். அப்படி நீங்கள் உண்மையாக நேர்மையாக அன்னை வாராகியை வணங்கி வந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அன்னை லலிதா தேவியினுடைய மகா திரிபுர சுந்தரியுடைய படை தளபதியாக விளங்கக்கூடியவள் அன்னை வாராகி. அதாவது அஸ்திர வாராகின்னு சொல்றோம். அஸ்திர வாராகினா வேதங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த அஸ்திரங்களை, வீர ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடியவள். அஸ்திரம் என்பது வேக ஆகமங்களின் தெய்வீக ஆயுத பொருள் சொல்றோம். யுத்தங்கள்ல ஒரு வாள், கத்தி, வேல், வில்லு போன்ற ஆயுதங்கள் எல்லாம் சேர்த்து மந்திரங்களால் உருவாக்கப்பட்ட அஸ்திரம். இதெல்லாம் ஆயுதம் சொல்றோம். மந்திரங்களால் உருவாக்கப்பட்டதெல்லாம் அஸ்திரம். இந்த அஸ்திரங்கள் பயன்படுத்தக்கூடியவளாக இருக்கின்றாள். யார்னா அன்னை வாராகி. படை தளபதியாகவும் அஸ்திரங்களை பயன்படுத்தக்கூடிய தேவியாகவும் இருக்கின்றாள். இவை மனித சக்தினால இல்ல, தெய்வீக சக்தினால செயல்படுது. வாராகி லலிதாம்பிகையினுடைய அஸ்திர சக்தியாக விளங்குகின்றாள். அதாவது லலிதா தேவிக்கு யுத்தத்தில் தேவையான அனைத்து தெய்வீக அஸ்திரங்களும் வாராகி மூலம்தான் இது செயல்படுகின்றது சொல்றோம். இந்த லலிதோபாக்கியானம் கதைப்படி பண்டாசுரனை வெல்வதற்காக இந்த யுத்தத்தில் அன்னை லலிதா தேவிக்கு பராசக்தி, எல்லா சக்தியும், தேவர்கள் அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி அழைக்கின்றாள். அப்போ வாராகி என்ன பண்றான்னா அவருடைய அஸ்திர சக்தியை எடுக்கிறான். அந்த தன்னுடைய அஸ்திரங்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அஸ்திர சக்தி எடுத்து எல்லா ஆயுதங்கள் எல்லாம் பண்டாசுரனை அழிப்பதற்காக அன்னை வாராகியானவள் லலிதா தேவிக்கு துணை புரிகின்றாள். அப்போ எதிரிகளை தகர்க்கக்கூடியவளும் பகைவர்களை அடக்கக்கூடிய சக்தியாக இருக்கின்றது. அஸ்திர வாராகி என்பது அடக்கமற்ற எதிரிகளை அடக்கும் சக்தி, அசுரர்களை வெல்லக்கூடிய தெய்வீக சக்தி. எதிர்த்து வெல்பவர்களை எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் வாராகி என்பவள் ஒரே பாய்ச்சல தகர்த்தர்றா. ஆனால் நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும். உங்களுடைய செயல் நேர்மையாக இருக்க வேண்டும். உங்களுடைய செயலும் உங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருந்தால் உங்களுக்கு வாராகி நிச்சயம் துணை புரிவாள், பகைவரை நிச்சயம் அழிப்பாள். உங்களுடைய செயல் என்பது தவறான செயலாக இருந்தால் நிச்சயம் உங்களே வாராகி அழிப்பாள் என்பதை நாங்கள் உறுதியாக கூறுகின்றோம். அப்போ உங்களுடைய செயல் நேர்மையாக இருக்க வேண்டும். வாராகி அம்மன் குறிப்பாக இந்த மந்திர பிரயோகங்களையும் மாயை தாக்குதலையும் அழிப்பதையும், அப்போ வாராகி அம்மன் குறிப்பாக மந்திர பிரயோகங்கள் மற்றும் மாயை தாக்குதலையும் அழிப்பதிலையும் சிறப்பாக இருக்கின்றாள். அப்போ அசுரர்களை பெரும்பாலும் இந்த யுத்தத்தில் மந்திரங்களால் உருவாக்கப்பட்ட மாயை தான் பயன்படுத்துறாங்க. அப்போ இந்த மாயையை அழிக்கக்கூடியவள் அன்னை வசிய கட்டுப்பாடு, இந்த மனக்கட்டுப்பாடு,